ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். டெலிகிராம் சேனலில் மார்னிங்கே வந்து ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் என்ன தான் கேப் அப் ஆனாலும் மேக்ஸிமம் வந்து செல்லிங் நடக்க வாய்ப்பு அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே 26,300 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு நேற்றே சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 தடவை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதே கதை தான். மார்க்கெட் அங்கேருந்து டச் ஆகிட்டு பவர் வந்து பத்தலை. ஆக்சுவலாக வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங்கில் இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நம்ம மார்க்கெட் அதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு ஒரு சைடு வந்து டவுன் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு மேலேருந்து ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். பட் நேற்றோட க்ளோசிங்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா லோ ஒரு 70-80 பாயிண்ட் நிஃப்டி போச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து மார்க்கெட் வந்து இறங்குச்சு. ஸோ அது அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு ஃபால் இருந்தது அந்த வேல்யூவில். ஸோ அதனால் ஏன்னு தெரியல, மார்க்கெட் வேகமாக வந்து ரியாக்ட் பண்ணுச்சு. இன்றைக்கி யூஎஸில் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. நம்ம பிஎம்ஐ டேட்டா வந்துருச்சு. ஸோ ரொம்ப பெருசாக வந்து பாசிட்டிவும் சொல்ல முடியாது, நெகட்டிவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த நம்பர் இருக்குது. நெகட்டிவாக பெருசாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 119 பாயிண்ட்டும், அந்த சென்செக்ஸ் வந்து 689 பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதும். ஸோ இன்னியோடைய டெக்னிக்கல் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றது தான். மேக்ஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட 26,200 நாளையோட எக்ஸ்பைரிக்கு கரண்ட்டாக வந்து வச்சிருக்கு. ஸோ 120 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது மேலே கீழே 120 பாயிண்ட்டுக்கு தான் கேம் இருக்கும். ஸோ ரேஞ்ச் டு க்ரூஷியல் அப்படின்றது மேலே ஒரு 26,300க்கும் 26,100க்கும் இனிஷியலாக வந்து டைட்டாக ஒரு கன்சாலிடேஷன் வந்து இருக்கலாம். இதை ப்ரீச் பண்ணும்போது மார்க்கெட் அந்த சைடு வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் இஓடியில் மார்க்கெட் முடியும் போது லாங் ஒரு 69 ஸ்டாக்கும், ஸ்டாக் வந்து ஷார்ட் வந்து 115 ஸ்டாக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து டபுளாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லணும். அண்ட் நிஃப்டியோடைய ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆனது 149 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. இட்ஸ் சென்ஸ் வித் 119ன்னு சொல்லும்போது 30 பாயிண்ட் டிகே இருந்தது அப்படின்றது தான். பட் மார்க்கெட் ஏறந்தேர் அங்கே இங்கே போனாலும் கடைசியில் ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்து இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்லணும். நல்ல ஒரு டம்புங்க. ஸோ கால் சைடில் காலையிலேருந்தே ஹெவியான ஒரு செல்லிங் இருந்தது அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி மாதிரி கால் சைடில் ஒரு 3.25-4 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 26,300க்கு போச்சு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அங்கே ப்ரூவ் பண்ணுச்சு. அகைன் 26,200ல் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து போக தான் செஞ்சுது அப்படின்றது வந்து சொல்லணும். மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட கை, கால் செல்லர்ஸோட கை வந்து ஓங்கி இருந்தது. என்ன தான் நேற்று வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் அது ட்ராப் ஆக விடலை. ஏன்னா கால் சைடு புட் சைடு செல் பண்ணுறதும் அவன் தான், கால் சைடு செல் பண்ணுறதும் அவன் தான் அப்படின்றது இன்னையோடைய மார்க்கெட் மேலே போனதும் கீழே வந்தது வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. 26,200 அட் த மணி. மேக்ஸ் பைனும் இங்கே தான் வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 120 பாயிண்ட் கேம் இருக்கும். 10.9 கரண்ட் ஐவி. ஸோ கீழே போனாலும் மார்க்கெட் வந்து உதைக்குது, மேலே போனாலும் மார்க்கெட் வந்து உதைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வால்டாலிட்டியில் மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. இனியோட யூஎஸ் மார்க்கெட் முடியும் போது ட்ரெண்டு வந்து பளிச்சுன்னு ஆகும், அதாவது கிளியராக தெரியும் அப்படின்றது தான் தோணுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வேகமாக வந்து போகலாம். அகெயின் அந்த 26,300 கூட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அண்டு புட்கால் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக மேலேருந்து கீழே வந்து இறங்கின வண்ணமாக தான் இருந்தது. எண்ட் ஆஃப் இஓடியில் ரெண்டுமே இறங்கியிருக்கு. பட்டு கால் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து இறங்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக அடிக்கப்பட்டதே வந்து கால் தான். ஸோ ஹெவியாக வந்து ஒரு 3 மணிக்கு மேலே நல்லாவே வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். பார்க்கலாங்க. ஏன்னா வந்து நாளையோட கேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நாளையோட டே ட்ரேடர்ஸ் தான் வந்து நாளையோட ட்ரெண்டை வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வந்து உண்மை அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகலை. யூஎஸ் மார்க்கெட், யூஎஸில் இன்றைக்கி பிஎம்ஐ டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்ததும் அங்கே மார்க்கெட் வால்டிலிட்டி ஆகும்போது இல்லை அங்கே வந்து ட்ரெண்டு ஒரு மாதிரி தெரியும் போது நம்ம மார்க்கெட்டில் பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இன்றைக்கி ரொம்ப க்ரூஷியல். ஸோ இன்னியோட டேட்டா வந்து பார்க்கணும். ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் விச்சஸ் நேற்றே வந்து ஒரு 51 கோடிக்கு தான் விற்றுருந்தாங்க அப்படின்றதுனால பெருசாக வந்து பொசிஷனில் பெருசாக வந்து எழுதப்படலை, பெருசாக வந்து பில்டப் பண்ணல அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தான் கேப் அப் வந்து பெருசாக வந்து நிலைக்கலை. இன்னையோட விஷயம் பார்க்கணும். ஹெவியாக செல்லிங் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மேலே ஒரு 100 பாயிண்ட் கூட ஈஸியாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதோட அப்டேட்டு 7:30 மணிக்கு மேலே
இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இதை நான் அங்கே கமெண்ட்ஸாக போடுறேன். ஸோ மேபி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருக்குது. மார்க்கெட்டு சின்னதாக ஒரு வால்டாலிட்டி வந்து இருக்கலாம். பிகாஸ் வந்து மார்னிங் ரொம்ப ஹெவியாக வந்து போச்சு. நெகட்டிவில் ஒரு 3 to 4% இந்தியா விக்ஸ் போச்சு. பட் மார்க்கெட் கீழே விழவே அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். நெகட்டிவ் 3 to 4% போனது பாசிட்டிவ்க்கே வந்துருச்சு அப்படின்றதுனால வால்டிலிட்டி எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில் அப்படின்றது தெரியுது. நிஃப்டியோட ஸ்டாடல் 119, சென்செக்ஸோட ஸ்டாடல் 689. அதுக்கேற்ற ஒரு கேம் வந்து நாளைக்கு வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கியூ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இங்கிட்டு அங்கிட்டுன்னு வந்து எதுவுமே சொல்லலை. எண்ட் ஆஃப் இஓடி போர்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படின்ற ஒரு வால்டிலிட்டி மோடில் தான் வந்து பொசிஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லணும். டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. அந்த சைடு மார்க்கெட் உடையும் போது ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ஸ் வித் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்குது. பட் நிஃப்டியில் மட்டும் ஏன் வந்து ஒரு 8 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் நோட் பண்ணோம். இந்த பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன தொய்வும், பிசிஆரில் நல்ல ஒரு ட்ராப்பும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி அதே தான், ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கான்ட்ராக்டில் 11,000 கான்ட்ராக்ட் இறங்கியிருக்கு. இது ஆக்சுவலாக லாங் அன்வைண்டிங் டூ இல்லைனா ஷார்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நல்ல ஒரு தொய்வும், பிசிஆரில் ரொம்ப அளவு இல்லை, பட் வந்து சின்னதாக வந்து ஒரு ட்ராப் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. 12,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டில் ஒரு சின்ன தொய்வும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆரும் சின்னதாக வந்து இறங்கி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பார்க்கும்போது இல்லை இந்த ஃபியூச்சர் டேட்டா வச்சு பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றினது கண்டிப்பாக குளோபல் கியூஸ் அப்படின்றது தான். ஸோ இன்னையோட நியூஸ் யூஎஸ் பிஎம்ஐ நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுதோ நம்ம மார்க்கெட் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கூட அந்த சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்றது தான். இன்றைக்கி ஒரு நாள் கழித்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. பட் மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும்போது செல் அண்ட் ரைஸ் வர்றது அப்படின்றது ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்றது தான். பட் வந்து இது எதிர்பார்த்தது தான். பெருசாக வந்து பொசிஷன் பில்டப் பண்ணாமல் நீங்கள் 140 150 பாயிண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து செல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக குளோபல் மார்க்கெட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுனால இந்த ஒரு செல் அண்ட் ரைஸை நான் பார்க்குறேன். ஜிஎஸ்டி கலெக்ஷனில் ஒரு சின்ன ஒரு ஃபால் இருக்குது. அது ஒரு 2:30 மணிக்கு 3 மணிக்கு நினைக்கிறேன். அப்போ தான் வேகமாக மார்க்கெட் வந்து ஒரு சைடு இறங்குச்சு. அது ஒரு நியூஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட் அப்சைட் வந்து பாசிபிள். ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் இப்போது ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ரெக்கவர் ஆகும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அப்படின்றதுனால 120 பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் வச்சுருக்கு. ரொம்ப குரூஷியல் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு ஜிக்ஸாக்காக போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 3-4 நாளாக இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஜிக்ஸாக் மூவ் கூட தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதை பற்றின ஏதாவது அப்டேட் கமெண்ட்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போட முடிஞ்சால் நான் அங்கே போடுறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது வால்டிலிட்டி, அதாவது விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுது. அண்டு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்றதுனால கன்சாலிடேட் ஆகும். அதாவது வித்தின் ஸ்ட்ராடல் ரேஞ்சு. என்ன தான் மார்க்கெட் மேலே ஏறிட்டு கீழே இறங்கினாலும் எல்லாமே இதோட ஆட்டம் கண்டிப்பாக ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கும் இதே ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே கேம் இருக்கலாம். ஸ்கியூ வந்து வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றதும், ஃபியூச்சர்ஸும் பிசிஆரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓகே ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து டேட்டா இருக்குது. பட் வந்து எந்த அளவு இம்ப்ரெசிவாக இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றது நல்லா பாயிண்ட் இறங்கினா மட்டும்தான் ஃபியூச்சர்ஸில் தெரியும். ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சு ஓஏ நெகட்டிவ்லாம் போச்சு இல்லை ஓஏ க்ரீன்லாம் போச்சு அப்படின்னா பெருசாக வந்து அதில் இன்டர்பிரேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட் ரன் ஆகட்டும், அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். ஸோ நிறைய பேர் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிளேலிஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஜஸ்ட்டு சின்ன கிளிப்பு. ஸோ இதில் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் வந்து ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இதை பாருங்கள். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்க்குறோம், ஸோ ஒரு ஆப்ஷன் செல்லிங் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஓகேங்களா. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதே நிறைய வந்து பிளேலிஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் க்ரீக் பிளேலிஸ்ட்லாம் தாராளமாக நீங்கள் ரொம்ப பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வால்டலிட்டி அனாலிசிஸ் இந்த பிளேலிஸ்ட்லாம் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்னு நிறைய வந்து போட்டிருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் பாருங்கள், ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த வீடியோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன்.